இங்க ஒருத்தரோட அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போவாங்களா, ஆனா பயங்கரமான மழை அப்பன்ட்டு பார்த்து பெஞ்சிட்டு இருக்கும். சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க தான். ஆனா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பள்ளம் தோண்டவும் முடியல. அப்படியே வந்து பள்ளம் தோண்டினாலும் பள்ளம் ஃபுல்லா தண்ணி ஆகிரும். இப்போ அவங்க அம்மா வர மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு ஒரு இடம் இருக்கும், அங்க எடுத்துட்டு போயிட்டு வச்சிருப்பாரு. அந்த இடத்துல வச்சு எரிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்களா தான் இருப்பாங்க. அங்க எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு ஊர் மக்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களோ தாழ்த்தப்பட்ட ஆளுங்க, எப்படி நீங்க அங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம்னு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதனால ஊர்லயே ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி மழையில் நினைச்சிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு நான் அங்கே வச்சுக்கலாமா, அங்கேயே வச்சு எரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. முதல்ல நீ என் முன்னாடி வந்து இங்கே நிற்கிறதே தப்பு, என் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறியா, நீ நின்ன இடத்த முதல்ல பெனால் வச்சு தான் கழுவணும், வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருவாரு. இவங்க என்னடா இப்படி ஜாதி வெறி பிடிச்சா அலையிறாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலேன்ட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பெரிய கடப்பாரை எடுத்து பள்ளம் தோண்டிட்டு இருப்பாரு. அந்த பள்ளம் ஃபுல்லாக தண்ணி ஆயிட்டு தான் இருக்கும். இப்போ அவங்க அம்மாவை உள்ள வச்சா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு தான். ஆனால் என்ன பண்ணுறது, யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த தண்ணி ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடுவாங்க. காலம் எவ்வளவுதான் மாறி போனாலும் இதே மாதிரி சில ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க.